இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜொஹூர் பாரு மருத்துவமனையில் துப்பாக்கி சூட்டுடன் கைவிடப்பட்ட ஆடவரின் சடலம். துப்பாக்கி சூட்டு காயத்துடன் ஜொஹூர் பாரு சுல்தானா அமினா மருத்துவமனையில் ஆடவர் ஒருவரின் சடலம் கைவிடப்பட்டுள்ளது. அந்த ஆடவரின் சடலம் ஜொஹூர் கிலாங்பத்தாவில் ஒரு எண்ணெய் நிலையத்தில் நிகழ்ந்த கொள்ளை முயற்சியின் போது நடந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையது என்று சந்தேகிக்கப்படுவதாக ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். எந்தவொரு அடையாள ஆவணமின்றி அந்த ஆடவரின் சடலம் நேற்று அதிகாலையில் சுல்தானா அமினா மருத்துவமனையில் கைவிடப்பட்டுள்ளது. மருத்துவமனையின் சிசிடிவி கேமராவின் பதிவை சோதனை செய்ததில் கருப்பு நிற காரில் 2 ஆடவர்கள் அந்த சடலத்தை இறக்கிவிட்டு சென்றுள்ளனர் என்று டத்தோ குமார் குறிப்பிட்டார். அந்த ஆடவரின் விரல் ரேகை பதிவை ஆராய்ந்த போது 42 வயதுடைய அந்த நபர் சுங்கைப்பட்டாணியை சேர்ந்தவர் ஆவார். அவருக்கு ஏற்கனவே 4 குற்றப்பதிவுகள் இருப்பது தெரியவந்துள்ளது. அவரின் நெஞ்சிலும் வயிற்றிலும் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்துள்ளன என்று டத்தோ குமார் விளக்கினார். முன்னதாக அன்றைய தினம் பின்னிரவு 12 மணியளவில் கிலாங்பத்தாவில் உள்ள ஒரு எண்ணெய் நிலையத்தில் கொள்ளை முயற்சி தொடர்பில் தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பாராங்கை ஏந்திய கும்பல் துப்பாக்கி வைத்திருந்த கும்பலுடன் மோதியதில் சம்பந்தப்பட்ட நபருக்கு துப்பாக்கிச்சூடு பாய்ந்து இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இதன் தொடர்பில் ஒரு இந்திய பிரஜை உட்பட 3 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 30க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த மூவரும் கோலாலம்பூர் டாங்வாங்கி பகுதியில் பிடிபட்டனர். இவர்களில் ஒருவர் தனிநபர் ஒருவருக்கு மெய்க்காவலராக வேலை செய்து வருகிறார். அவரிடம் இருந்த கிளாக் 19 ரக கைத்துப்பாக்கி, துப்பாக்கி வைத்திருப்பதற்கான லைசன்ஸ் புத்தகம், 9 mm ரகத்திலான 6 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக டத்தோ குமார் தெரிவித்தார். விசாரணைக்கு ஏதுவாக இந்த 3 நபர்களும் வரும் ஜூலை 10ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக டத்தோ குமார் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் உட்பட உயர்கல்விக்கூட மாணவர்களுக்கு HIV சோதனை கட்டாயமாக்கப்படுவது குறித்து சுகாதார அமைச்சு ஆய்வு மேற்கொள்ளலாம். ஆனால் இவ்விவகாரம் மிகவும் கவனமாக கையாளப்பட வேண்டும் என்று மலேசிய பொது சுகாதார மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஜமாலுடின் அப்துல் ரஹ்மான் பரிந்துரை செய்துள்ளார். உயர்கல்விக்கூட மாணவர்களுக்கு HIV சோதனை நடத்தப்படுவது மூலம் அத்தகைய கொடிய நோய் பாதிப்பில் உள்ள மாணவர்களுக்கு கருணையுடன் உரிய சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்றுவதற்கான வழிமுறைகள் உள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் உயர்கல்விக்கூட மாணவர்கள் மத்தியில் நிலவி வரும் ஆபத்து நிறைந்த தவறான நடத்தையை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது என்பதையும் அவர் விளக்கினார். படிக்கும் காலத்தில் தவறான சேர்க்கை, தகாத உறவு, போதைப்பொருள் பழக்கம், ஊசிகளை பரிமாறிக்கொள்வது முதலியவற்றினால் உயர்கல்விக்கூட மாணவர்களில் சிலர் HIV நோய்க்கு ஆளாகியிருப்பதாக அண்மையில் சுகாதார அமைச்சு வெளியிட்ட திடுக்கிடும் தகவலை தொடர்ந்து டாக்டர் ஜமாலுடின் கருத்துரைத்தார். நீதித்துறையில் பரந்த அனுபவமும் ஆற்றலும் கொண்ட முன்னாள் தலைமை நீதிபதி துன்தங்கு மைமுன் துவான் மாட்டின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாத காலத்திற்கு நீட்டிப்பதில்லை என்று அரசாங்கம் எடுத்துள்ள முடிவானது நாட்டின் நீதித்துறையின் எதிர்காலத்தை பற்றி பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொருட்படுத்தவில்லை என்பதையே இது சித்தரிக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோ சரி ஹம்சா ஜைனுடின் குற்றஞ்சாட்டினார். நீதி பரிபாலனத்தில் முன்னோடி நீதிபதியாக விளங்கிய மைமுன் துவான் மாட்டின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாத காலத்திற்கு நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதனை நீட்டிக்க அரசாங்கம் மறுத்து இருப்பது பல்வேறு ஐயங்களை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று ஹம்சா ஜைனுடின் குறிப்பிட்டார். தாம் உட்பட நாட்டு மக்கள் பலர் அந்த முதலாவது பெண் தலைமை நீதிபதியின் பதவிக்காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அந்த கோரிக்கையை ஏற்க அரசாங்கம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதியாக பணியாற்றியவர் அரசாங்கத்திற்கு முக்கிய நபராக தெரியாமல் போனது ஏன் என்று அவர் வினவினார். இது குறித்து பொதுமக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் நாடாளுமன்ற கூட்டத்தில் சிறப்பு பிரேரணையை தாம் கொண்டு வரப்போவதாக லாருட் எம்பியான ஹம்சா ஜைனுடின் தெரிவித்தார்.
விரைவு பேருந்து ஒன்று சாலை உயர வரம்பு தடையை மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்து ஓட்டுநர் உட்பட 9 பேர் காயமுற்றனர். இந்த சம்பவம் நேற்று இரவு 10:30 மணியளவில் நீலாய் ஜலான் அரப் மலேசியன் சாலையில் நிகழ்ந்தது. குறிப்பிட்ட உயரத்திற்கு அதிகமான வாகனங்கள் அந்த சாலையை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் அந்த பேருந்து அந்த சாலையை பயன்படுத்தியதால் உயர வரம்பு தடையை மோதி பேருந்து முன்புற கட்டுமானம் சரிந்தது. இதில் 30க்கும் 50க்கும் இடைப்பட்ட வயதுடைய 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் காயங்களுக்கு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டது. 19 பயணிகளுடன் அந்த பேருந்து ஸ்லாங்கூர் காஜாங்கிலிருந்து மலாக்காவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. காயமுற்றவர்கள் அனைவரும் சர்டாங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். மீட்பு நடவடிக்கையில் 9 வீரர்கள் ஈடுபட்டதாக நீலாய் தீயணைப்பு நிலையத்தின் செயலாக்க கமாண்டர் அஸ்மி ஹமீட் தெரிவித்தார். சரம்பானில் உள்ள ஒரு பேரங்காடி கட்டடத்தில் வீற்றிருக்கும் ஹோட்டல் ஒன்றின் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து நபர் ஒருவர் மரணமுற்றார். நேற்று இரவு 8 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 59 வயதுடைய நபர் உயிரிழந்ததாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். அந்த நபரின் உடல் 1வது மாடியில் மீட்கப்பட்டது என்று அவர்கள் தெரிவித்தனர். பன்னாட்டு தமிழ் உறவு மன்றத்தின் உலகளாவிய தலைவரும் பெரும் புலவருமான மூத்த அறிஞருமான பெருங்கவிக்கோ வ.மு. சேதுராமன் நேற்று வெள்ளிக்கிழமை காலமானார். அவருக்கு வயது 90. சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டு இருந்த பெருங்கவிக்கோ வ.மு. சேதுராமன் சென்னை மருத்துவமனையில் தனது இறுதி மூச்சை விட்டார். அவரின் மறைவையொட்டி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். பெருங்கவிக்கோ மறைவுக்கு மலேசிய தமிழர் தன்மான சிந்தனை பேரவையின் தலைவர் எழுத்தாண்மை ஏந்தல் பெரு ஆ. தமிழ்மணி தமது வீர வணக்கத்தை செலுத்தினார். அவருடைய மகன்களான கவிஞர் திருவள்ளுவர், பேராசிரியர் ஆண்டவருடன் தொடர்பு கொண்டு தமது அனுதாபத்தை தெரிவித்தார். அவர் தமிழுக்கும் தமிழருக்கும் நலன் சார்ந்த பல்வேறு பணிகளில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வந்துள்ளார். 50க்கும் மேற்பட்ட நூல்களை தமிழ் இலக்கியத்திற்கு வழங்கியுள்ள அவர் 50 ஆண்டு காலமாக தமிழ் பணி எனும் இலக்கிய ஏட்டை நடத்தி வந்துள்ளார். பெருங்கவிக்கோ நீண்ட காலமாக மலேசிய தமிழர்களுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தொடர்புள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 4ஆம் படிவ மாணவன் செலுத்திய மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி கீழே விழுந்ததில் கடும் காயங்களுடன் உயிரிழந்தார். இத்துயரச் சம்பவம் நேற்று இரவு 9:35 மணியளவில் ஷா ஆலம் செக்ஷன் 13இல் பெர்சியாரான் சுக்கான் சாலை பிரிவில் நிகழ்ந்தது. கடுமையான காயங்களுடன் அந்த மாணவர் சம்பவ இடத்திலேயே மாண்ட வேளையில் மோட்டார் சைக்கிளின் பின்புறம் அமர்ந்திருந்த அவரின் நண்பர் காயங்களுக்கு ஆளாகினார். 16 வயதுடைய அந்த மாணவர் ஷா ஆலம் செக்ஷன்ஸ் 9இல் உள்ள தேசிய இடைநிலைப் பள்ளியை சேர்ந்தவர் என்று அடையாளம் கூறப்பட்டது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.